சம வேலைக்கு சம ஊதியம். ஆனா இந்த ரெண்டு கோரிக்கைக்கும் அவங்க உடன்பட்டு வரல. மகளிருக்கு முதலிடம் சொல்றாங்க. மகளிருக்கு இந்த மாதிரி கேவலமா இருக்கிறது எந்த இதுல நடக்குமா சொல்லுங்க? பாத்ரூம் போனவங்கள ஒரு பேண்ட் கூட போடாதவங்கள இழுத்து அராஜக முறையில் எடுத்துட்டு போறாங்க. வணக்கம். நாங்க எம்ஆர்பி தேர்வு எழுதி எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமா பணி நிரந்தரம் பணியில் அமர்த்தப்பட்ட செவிலியர்கள் 6 நாளா உள்ளிருப்பு போராட்டம் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். நேற்றுக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சருடன் நடந்தது. ஆனா நாங்க எங்களோட கோரிக்கை 2 தான். பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம். ஆனா இந்த ரெண்டு கோரிக்கைக்கும் அவங்க உடன்பட்டு வரல. அவங்க எக்ஸ்ட்ரா சொன்னது எக்ஸ்ட்ரா நர்சிங் காலேஜ் அண்ட் எக்ஸ்ட்ரா நாங்க கேட்காதது தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வரணும், பணி நிரந்தரம் வேணும். அதை தான் கோரிக்கையாக நாங்க கேட்டிருக்கோம். அது எங்களோட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததுனால இதை நாங்க அடுத்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தலைமை மருத்துவமனையிலயும் நாங்க போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க 2015 எக்ஸாம் எழுதி எம்ஆர்பி செலக்ட் ஆகி தான் வந்திருக்கோம். நான் இதோட 10 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் எங்களுக்கு ரெகுலர் பண்ணல. அதை கேட்கறது தப்பா? எங்களுக்கு என்ன கேட்கறோம்? சம ஊதியம் சம வேலைன்னு தான் நாங்க கேட்கறோம். இப்ப அவர் எங்ககிட்ட பேசணும்னு பேசினாரு. ஆனா பேசுனதுல எங்களுக்கு ஒரு உடன்பாடு இல்ல. எங்களுக்கு அதுல சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாதனால தான் நாங்க மறுபடியும் மீண்டும் இந்த போராடுறோம். அதை போராடி இன்னமும் நாங்க சென்னையில போராடிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்காக நரசிங்க முடியாதவங்க நாங்க அங்கங்க ஜிஹெச்ல பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இன்ன வரைக்கும் இப்ப மார்னிங்ல நடந்தது என்னன்னா எல்லா செவிலியர்களையும் கைது செய்து அராஜக முறையில கைது செய்து அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மக்களை உங்களுக்கே நீங்களே பாருங்க. அதாவது இது மகளிருக்கு முதலிடம் சொல்றாங்க. மகளிருக்கு இந்த மாதிரி கேவலமா இருக்கிறது எந்த இதுல நடக்குமா சொல்லுங்க? அதாவது பாத்ரூம் போனவங்கள ஒரு பேண்ட் கூட போடாதவங்கள இழுத்து அராஜக முறையில் எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் மனசாட்சி இருக்கவங்க யாராவது செய்வாங்களா? மக்கள் தான் எங்களுக்கு இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். கடைசியா நாங்க மக்களை தான் நம்பி இருக்கிறோம். இப்ப கடைசியா அதான் பண்ண முடியும். இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சொல்றேனே தெரியல. நான் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் கேட்கறோம். இப்ப எங்களுடைய அன்றாட தேவைகள் தான் கேட்கறோம். இந்த நிலைமையில எங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க தான் சொல்லணும். நாங்க அதிகமாலாம் கேட்கலையே. நாங்க உடனே கேட்கலையே. நாங்க இப்ப 10 வருஷம் ஆகுது. 18,000 சம்பளத்தில் இன்னும் எவ்வளவு நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். பின்னாடி வந்தவங்க எல்லாமே அதிகமா தானே வாங்குறாங்க. நாங்க இப்ப 10 வருஷம் இப்ப இவ்வளவுதான் சம்பளம்னு கேட்டா இப்ப நாங்க தாங்கிக்க முடியும் சொல்லுங்க? அதுக்காக தான் நாங்க கோரிக்கை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் இன்னும் நீடிக்கும். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற மேலும் இந்த போராட்டம் நீடிக்கும், கண்டிப்பாக நீடிக்கும். இதுக்காக மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்குமாறு நான் ரொம்ப சிறப்பாக கேட்டுக்கொள்கிறேன்.